நேற்று என்னுடைய குடும்பாவியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பல இடங்களிலே எரித்திருக்கின்றார்கள். ஆனால் யார் மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எந்த விதமான தவறும் செய்யாமல் எந்த விதமான குடிபாவையும் எரிக்காமல் மத்திய சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம் வடக்கு, சேலம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் காங்கிரஸ்காரர்களை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது பொய் வழக்கு கொண்டிருக்கின்றார். யார் உண்மையாலும் குடும்பாவிகளை எரித்தார்களோ அவர்களை விட்டுவிட்டு ஒன்றுமே செய்யாத காங்கிரஸ்காரர்களை அவர்கள் சிறையிலே பிடித்து வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்கத்தை சார்ந்த அர்ஜுனன் என்பவர் வெளிப்படையாக என்னுடைய குடும்பாவியை மட்டும் எரிக்க மாட்டோம், இளங்கோவனையே உயிரோடு எரிப்போம் என்று சொல்லி அது தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கின்றது. அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை போலீஸ்காரர்கள் எடுக்கவில்லை. மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகம் எல்லாம் இவர்கள் சொல்வதோடு நிற்க மாட்டார்கள், செய்வார்கள். ஏனென்றால் ஏற்கனவே தர்மபுரியில் 3 கல்லூரி இளம் பெண்களை பஸ்ஸிலேயே உயிரோடு எரித்தவர்களாயிற்று என்று சொல்கின்றார்கள். ஆகவே இவர்கள் உடனடியாக அர்ஜுனன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்காக பொதுமக்களை திரட்டி ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்வோம். பிரதமரையும் முதலமைச்சரையும் அதாவது கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுவது சரின்னு சொல்றீங்களா? நான் சொல்லியதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இல்ல இல்ல, நீங்க பேசுனது இந்த ஆடியோ இருக்கு. ஆடியோ போடுங்க, ஆடியோ போடுங்க, ஆடியோ போடுங்க, ஆடியோ போடுங்க, அதாவது ஆடியோ போடுங்க, ஆடியோ போடுங்க. ஆடியோ போடுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாம் கேளுங்க. இன்வெஸ்டிகேஷன் தான் நீங்க பேசுறதெல்லாம் சரிங்க. இல்ல நீ சொல்றத நான் கேக்குறேன். நீ என்ன சொல்றீங்க? கேள்வி கேட்கறதுக்கு அப்படியே என்னோட அரசியல் விவாதம் பண்ண வரணும். நீங்க இருங்க, சும்மா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க? ஆடியோ கேளுங்க, சத்தமா வைங்க. நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஜெயலலிதா சோனியா காந்தியை கண்டாபடம் பேசுறியா? இதுதான் பேசாம உங்களுக்கு தெரியுமா? தப்பா நீங்க கேளுங்க. உங்க தலைவி உங்க அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களோட ஒரு 50 நிமிஷம் பேசுறாங்க. அதுக்கு அர்த்தம் நீங்க உங்க மாநில தவறா எடுத்துக்கூடாது. உங்க சகோதரனோட உங்க மனைவியோ உங்க குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ Hey!
ஜெயடிவியை சார்ந்தவர்கள் நடந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தை வேண்டுமென்றே கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெயா டிவியை சார்ந்தவர்கள் திட்டம் போட்டு இங்கே வந்து சதி செய்கின்றார்கள். எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வேண்டுமென்றே இங்கே வந்து கூச்சல் போட்டு ஒரு நல்ல சுமூக நிலையிலே பத்திரிகையாளருடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற குறும்பு வேலைகள் எல்லாம் செய்வது என்பது மிகவும் தவறு. பத்திரிகையாளர் தர்மத்தை பற்றி ஜெயா டிவிக்காரர் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாலுமே நான் தவறான நோக்கத்தோடு பேசியிருப்பேன். ஆனால் அதற்கு நான் வருத்தம் தெரிவிப்பதற்கு தயார். ஆனால் நான் எந்த அர்த்தத்தில் பேசுகிறேன் என்பது ஏன் இதுக்கு 3 நாளாவது நான் பேசக்கூடிய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறேன். ஐ ஸ்போக் சிம்பிள் தமிழ். அதுல வந்து 3 நாளுக்கு அப்புறம் இது மாதிரி பண்றாங்க, எல்லா இடத்துலையும் தூண்டி விட்டு பண்றாங்கன்னா அது வேண்டுமென்றே பண்ண வேண்டியது. ஏனென்றால் மதுவிலக்கு போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இந்த முயற்சி நடைபெறும். எனக்கு கோபம் கிடையாது. எங்களுக்கு தேவையா தேவை போடுவீங்க. அப்புறம் எதுக்கு அந்த அலுவலகத்தை வந்து பைக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை. வேண்டாம் சொல்லுங்க. Okay.